சும்மா கருத்தே பேசியிருந்தா புதுசாக என்ன படத்துக்கு ரிவ்யூ சொல்லலாமா, நம்மளும் ஒரு ரிவ்யூயர் ஆகலாமே, யூடியூப் ரிவ்யூலாம் கூட சும்மா சிம்பிளாக ஆகலாமேன்னு ஒரு ஐடியா வந்தது. சரி, ஃபஸ்ட்டு ஃபாரின் படத்துலேருந்து ஆரம்பிப்போம். நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு சைல்டுஹுட் ஹீரோ ஸ்பைடர்மேன் படத்தை பார்த்துட்டு வந்தோம் போன வாரம். பசங்களோட போயிருந்தேன். அதை பற்றி ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ரிவ்யூ எதனா பண்ணுவோமேன்னு ஒரு சின்ன ஆசை தான். படம் பார்த்தேன். அதான் நம்ம பார்க்கும்போதெல்லாம் ஸ்பைடர்மேன் ரோட்டில் வந்தாலே பப்ளிக்லாம் ஆர்வமாக போய் ஃபோட்டோ எடுப்பாங்க, அப்படியே கத்துவாங்க, எல்லாம் ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் கத்துவாங்க. இப்போ இந்த விஜய் சென்னையிலாம் வந்தால் சென்னை மக்கள் வித்தியாசமாக ஒன்று பண்ணுறாங்களே, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போவும் அந்த ஸ்பைடர்மேன் இறங்கி ரோட்டில் போகிறாரு, கடைக்கு போகிறாரு, வராரு, இந்த போலீஸ் ஆஃபீஸ்லாம் போகிறாரு. யாரும் இன்னான்னு கூட கண்டுக்க மாட்றாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. ஸ்பைடர்மேனுக்கு கிரேஸ் போயிடுச்சா? விஜயை கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். கொஞ்ச நாளைக்கு தான் இந்த ஆட்டம்லாம், அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. இதே மெட்ராஸ் எனக்கு ஒரு மழை வந்துச்சுன்னா தூக்கி உங்களை வெளியே போட்டுரும். ஆனால் ஒன்றும் புத்தி அங்கே அரசியலுக்கே போகுது. சரி, படத்துக்கு வரும். படம் அப்படி இப்படின்னு இப்போ நல்லா இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அம்மா லவ் பண்ணுறாரு. அந்த அம்மா லவ் பண்ணும்போது அந்த அம்மா ஒரு கட்டத்தில் கேட்குது, நீ யார், நான் ஏன் இங்கே வந்தேன், உங்கள் பேர் என்னன்னு கேட்டு, நீ எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுது. அப்புறம் என்னை எங்கேருந்து இட்டு வந்து ஏற்கனவே நாங்கள் விட்டுடு, என்கிட்ட வேறு ஃபோன் வர இல்லைன்னு சொல்லுது. இந்த லூஸுக்கு புரியுதில்ல, ஃபோன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபோனை கேட்குறான்னு தானே அர்த்தம். உடனே ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்து அந்த பொம்பளையை கரெக்ட் பண்ணலாம்ல. இந்த கம்யூனிட்டி எடுத்து போய் அங்கே விட்டு வந்துடான். இது மாதிரி இருந்தானா கட்சி வரைக்கும் பீட்டராக தான் போவான். ஒரு குட்டி ஸ்பைடர்மேன் வரவே வராது. இது ஸ்பைடர்மேன் சிங்கிளாக தான் போனோம். பீட்டருக்கு வந்து இன்னும் அந்த கரெக்ட் பண்ணுற நாலேஜ்லாம் வரலை இன்னும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஓகே, ரெண்டு மூணு இடத்துல நல்லா இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி படம் வந்து ஜவு மாதிரி இருந்தது. இதில் ஒரு பெரிய காமெடி என்ன தெரியுன்னா, நம்ம வீட்டு பசங்க வீட்டு போனோம்ல, கடைசி 10 நிமிஷத்தில் இருங்க படம் பேர் முடிஞ்சோடனே ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்குன்னா, ஐயையோ நம்ம என்னடா அதுன்னு பார்த்தா அப்போ தான் 10 நிமிஷமாக அந்த பேருங்க போயினே இருக்குது லைனாக. எல்லாருக்கும் தேங்க்ஸ், இவங்களுக்கு தேங்க்ஸ், அவங்க கடன் கொடுத்தவன், வட்டி வாங்கினவன், இங்கே போனோம் அங்கே போனோம் தேங்க்ஸ் சொல்லிட்டு லாஸ்ட்டில் இன்னொரு லீடு கொடுக்குறாங்க. அதாவது திருப்பியும் வரா மாதிரி. இப்போ நம்ம தமிழ்நாடு சிஎம் லீடு கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும், அந்த மாதிரி லீடு கொடுக்குறாங்க. இந்த ஒரு மாற்றத்தையே நம்மளால் ஏற்றுக்க முடியல. இதில் இன்னொரு மாற்றம், அதில் வர பிஎம் வரையான். ஸ்பைடர்மேனுக்கே தெரியாது போல், இங்கே ஒருத்தர் அவர் ரேஞ்சுக்கு ஒருத்தர் இங்கே டப்பு கொடுத்துருக்குறாரு. கொடுத்து பார்ப்போம் பிஎம்மாக இல்லை ஏஎம்மில் முதல்ல ஒரு காலை சீக்கிரம் எழுந்து. பொதுவாக நம்ம கொஞ்சம் தொடர்ச்சியாக இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறதில்ல. எதுனா முன்னெல்லாம் டாம் க்ரூஸ் படம் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து இருந்தது. இப்போ ஒரு 5-10 வருஷமாக பாலிடிக்ஸ் அடி போட்டாலும் பார்க்குறதில்ல. இதில் என்ன கதைன்னு கேட்டால் பசங்கிட்ட, அப்பா இதை பார்க்கணுன்னா டிசி பார்த்தியா, மார்வல்ஸ் பார்த்தியா, அந்த படம்லாம் பார்த்தா தான் இந்த படம் புரியுன்றாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், எதுவுமே யார்கிட்ட கதையே கேட்கல, கம்முன்னு பார்த்துட்டு